மூட பழக்கங்களை பிரச்சாரம் மூலிமா தான் பண்ண முடியும். ஆனால் இங்கே பிரச்சாரம்னு ஒரு கட்சி ஒன்று இருக்குது தெரியுமா, திகான்னு. அது பாதி நேரம் இல்லை, 90% நேரம் ஆளுநர் ரவியை நினச்சிக்கிட்டு இருக்குது. அப்படி இல்லைன்னா திமுகவுக்கு என்ன பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்குது. அதனுடைய பிரச்சாரகர்கள் பலரும் திமுக அமைச்சர்களை, முதல்வரை, சின்னவரை எப்படி புகழ்ந்து பேசலான்றதில் தான் நேரத்தை செலவழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டாஸ்மார்க் பிரச்சனையா, டாஸ்மார்க்கை விட லைப்ரரி அதிகமாக இருக்குதுன்னு அந்த மாதிரி முட்டு கொடுக்குற வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் வேலை என்ன? சமூக சீர்திருத்த இயக்கமாக பெரியார் திராவிடர் கழகத்தை நடத்திய பொழுது இவர்களால் அதை முடியல. நம்ம ஆட்சியில் வரணுன்றதுக்காக தான் திமுக வெளியே வந்துச்சு. என்னமோ சொல்கிறாங்க, பெரியார் மணியம்மை கல்யாணம் கட்டிட்டார், அதனால் நாங்கள் கண்ணீர் துளிகளாக வெளியே அந்த உருட்டுலாம் உருட்டிட்டு வந்தாங்க. அந்த உருட்டுலாம் கிடையாது. ஆட்சியில் பங்கு, தேர்தல் ஜனநாயகத்தில் இறங்கணும். இவர் கூடயே இருந்துக்கிட்டால் இவர் வருஷம் பூரா சுற்றுப்பயணம் பண்ணிட்டு அங்கே 4 நாள் 8 நாள் வாங்கின்னு இதே பிரச்சாரம் இப்படியே போனால் எவ்வளோ நாளைக்கு தானே இப்படியே இருக்கிறது? நம்மளும் தேர்தலில் கட்சி ஆரம்பித்து தேர்தலில் போட்டிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணாவா? அப்படி ஆரம்பித்தது தான் திமுக. அது வழி வழியாக அப்படியே மாறி மாறி அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்குது.